2 தீமோத்தி புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகன் தீங்கு அனுபவிப்பான். நல்ல போர் சேவகன் எதற்காக தீங்கு அனுபவிக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய அழியாமைக்காக, நாட்டுடைய நன்மைக்காக, அழியாமைக்காக, மக்களுடைய நன்மைக்காக, ஜீவனுக்காக, அழியாமைக்காக, இல்லையா ஜாதிகளுடைய நன்மைக்காக, அழியாமைக்காக, பிள்ளைங்களுக்காக போர் சேவகன் போர் செய்து நல்ல தீங்கு அனுபவிக்கிறான். ஏன்னா அவன் போர் செய்து நல்ல தீங்கு அனுபவிச்சாதான் அவனுடைய குடும்பத்தில் ஜீவன் இருக்கும், அழியாமை இருக்கும். அவனுக்கு ஜீவன் கிடைக்கும், அழியாமை கிடைக்கும். மக்களுக்கு ஜீவன் கிடைக்கும், அழியாமை கிடைக்கும். அதனால நல்ல ஒரு போர் சேவகர், அந்த பேரை பாருங்களா, நல்ல போர் சேவகர். ஆமென். இப்படி சொல்லலாம், நல்ல ஒரு புருஷன் இல்லை நல்ல ஒரு விசுவாசி கண்டிப்பா போர் செய்வான். நல்ல புருஷன் கண்டிப்பா போர் செய்யும். நல்ல பிள்ளைங்க கண்டிப்பா போர் செய்யும். அதுக்கு பாயிண்ட் 2 தான். ஒன்று, ஜீவன், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த நல்ல மனுஷன் கண்டிப்பா போர் செய்வான். என் குடும்பத்தில் அழியாம வேணும் அப்படின்னா கண்டிப்பா போர் சேவகன், நல்ல போர் சேவகன் போர் செய்வான். கெட்ட போர் சேவகன் போர் செய்ய மாட்டான். பிள்ளைங்கள் கெட்டு போன என்ன, நல்லா இருந்தா என்ன, படிச்சா என்ன, பிள்ளைங்கள் நல்லா இருந்தா என்ன, மனைவி நல்லா இருந்தா என்ன, கெட்டு போனா என்ன, போர் செய்ய மாட்டான், ஒதுக்கிடுவான். ஆனா நல்ல போர் சேவகன் தீங்கு அனுபவிப்போம். பாயிண்ட பாருங்களேன், நல்ல மனுஷன் கண்டிப்பா தீங்கு அனுபவிப்பான். இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போர் சேவகன் சொல்ல மாட்டான். வீட்டு தலைவன் சொல்லக்கூடாது, பிள்ளைங்கள் சொல்லக்கூடாது, சாக்குப்புக்கு சொல்லக்கூடாது. கண்டிப்பா நல்ல போர் சேவகன் தீங்கு அனுபவிப்பான் அப்படின்றாரு. இங்க பவுல் சொல்றாரு, நமக்கு யாருடன் போராட்டம் யாரா? வானத்துல, வான மண்டலங்கள்ல, மேகங்கள்ல நிறைய பொல்லாத ஆவிகள் இருக்குதான், குட்டிச்சாத்தான். அது எப்படி இருக்குதான்? சேனையா இருக்குதான். நம்ம சர்ச்சைகள்ல 50 பேர், 40 பேர், 30 பேர், 100 பேரும் கூட்டம் கூட்டமா இருப்போம்ல, அந்த மாதிரி வானத்துல, மேகத்துல பொல்லாத ஆவிகள் சேனையா இருக்குதான். அதோடு கூட நம்மளுக்கு போராட்டம் உண்டு அப்படின்றார். அதோடு கூட போராடணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஜீவன் தருவதற்கு தடையா இருக்கு. அதுதான் நம்மளுக்கு அழிவை தருது, நன்மைகள் அதான் தராம இருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொரு போர் சேவகனும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனும், வீட்டு தலைவனும் எல்லாருமே போர் செய்யணும். நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த நோயா இருக்கலாம், இல்லை பலகீனமா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் தான் நம்மளுக்கு இந்த பலகீனத்தெல்லாம் கொண்டு வந்துருது. அப்போ இந்த பலகீனத்தெல்லாம் இந்த பிசாசு கொண்டு வர்றதுனால, வான மண்டலத்துல நிறைய சேனைகள் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா போராடி தான் ஆகணும் அப்படின்றது. இல்லைன்னா அது ஜீவனை தராது, அது கண்டிப்பா நம்மளுக்கு அழிவை தரும். கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் போராடித்தான் ஆக வேண்டும் சொல்றாரு இல்லையா? நீங்க போராடாம ஜெயிக்க முடியாது. ஸ்ட்ரகிள்ங்கிறது இங்கிலீஷ்ல. நல்லா போராடணும், நல்லா ப்ரே பண்ணணும், நல்ல ஒவ்வொரு மனுஷனோடு இல்லை, நம்மளுடைய போர் வந்து பிசாசோடு. அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா அது ப்ரேயர்ல நீங்க நல்ல ப்ரேயர் பண்ணும்போது, நல்ல வேதம் வாசிச்சு நல்ல ஸ்ட்ராங் ஆகும்போது, இந்த பிசாசுகள்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்க அதை துரத்த முடியும், அதை போக்க முடியும். உங்களோட நோய்களை அப்படிதான் துரத்த முடியும். சேனைகள் தான், பிசாசுடைய சேனைகள் தான் நோய்களை, வாதைகள் உள்ள கொண்டு வைக்குது, தரத்திரத்தை உள்ள கொண்டு வைக்குது. இவ சும்மா தூங்கிட்டு இருந்தா கதை ஆகவே செய்யாது. கண்டிப்பா வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோட நம்ம போரு செய்யணுன்றார். 1 கொரிந்தியர் 15:32 சொல்லுது. பவுல் சொல்றாரு, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு கூட போராடினேனே. அவர் சொல்றாரு, நான் போராடினேன். ஏமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் தூங்குறோம், நம்ம எல்லாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்றோம், நம்ம எல்லாம் வீட்டுல இருந்துட்டு ஏதோ உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா மனுஷன் தான் நம்மளுக்கு கெடுக்கிறான் அப்படின்னு, பக்கத்து வீட்டுக்காரன் தான் கெடுக்கிறான், அவன் தான் கெடுக்கிறான், இவன் தான் கெடுக்கிறான். அப்படி கிடையாது. பிசாசு தான் கெடுக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் மூலமா கெடுக்குது. பிசாசு தான் கெடுக்குது, குடும்பக்காரன் மூலமா கெடுக்குது. பிசாசு தான் கெடுக்குது, கணவன் மூலமா கெடுக்குது. பிசாசு தான் கெடுக்குது, மனைவி மூலமா கெடுக்குது. பிசாசு தான் கெடுக்குது, பிள்ளை மூலமா கெடுக்குது. இது என்னதுன்னா பிசாசு, இதெல்லாம் துஷ்ட மிருகம்.
இதுக்கு பிறகு துஷ்ட மிருகம், எபேஸ்ல நான் துஷ்ட மிருகங்களோட போராடுன்னு சொல்றாரு. அது என்னதுன்னா இந்த மனுஷனை குத்தம் சொல்றாரு. பிசாசும் மனுஷன் ஏறி இருந்துட்டு பயங்கர போராட்டம் போராடுது. இவன் பவுல் சொல்றாரு அது எல்லாவற்றையும் ஒரு மனுஷனை வெட்டி தீர்க்கல. பவுல் ஒரு மனுஷனோட ஒரு கொல்ல இல்லை, ஒரு மனுஷன் கூட புறம்பே தள்ளி வைக்கல. ஆனா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு விஷயம் தெரியும், மனுஷனுக்குள்ளா இருந்தது பிசாசு பயங்கரமான இடத்துல போராடுது. பேய்களையும் அதை இதை பார்த்து வச்சிருது, நோய்களை பார்த்து வச்சிருது, பிரச்சனை உண்டு பண்ணிடுது. அதனால நான் போராடுறேன் அப்படின்றாரு. துஷ்ட மிருகம் இங்கிலீஷ்ல வருது பாருங்க, ஐ ஃபாட் வைல்ட் பீஸ்ட் இன் எபேஸ். எபேஸ்ல காட்டு மிருகங்களோடு போராடின அப்படின்றாரு. சில மனுஷன் எல்லாம் அடக்கவே முடியாது நம்மளால. காட்டுல இருக்கிற மனுஷன மாதிரி எப்படியா சுத்தி அந்த அவன் சொல்றதானே. நிறைய பேர் புருஷனை பிடிச்சி பார்த்தாச்சு நிக்கல, பிள்ளைங்களை பிடிச்சு பார்த்தாச்சு நிக்கல. அது காட்டு மிருகம் சரி, துஷ்ட மிருகம் சரி, பெரிய மிருகம் முடியவே செய்யாது. 5 அடிதான், முடியவே செய்யாது. அவரு பிசாசு முடிச்சார், இல்ல பவுல் முடிச்சார் பிசாசு. அவருக்கு தெரியும் அவருடைய போராட்டம் சேனைகளோடு கூட. மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து பிசாசை கலட்டி விட்டார். போராட்டம் இந்த பிசாசு அவனோட போட்டு, இந்த துஷ்ட மிருகத்துல இந்த பிசாசு போட்டுன்னு துரத்தி விட்டாராம். வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியும் சேனைகள் எல்லாம் அந்த துஷ்ட மிருகங்களுக்குள்ள இருந்து, காட்டு மிருகங்களுக்குள்ள இருந்து போராடுது இல்லையா. அது நல்லதுக்கு ஏதோ வேலையே செய்யாது. வேலைக்கு போங்க சொன்னா கையை அப்படியே ஒய்த்தி பிடிக்கும், கையெல்லாம் ஒரே வலி. வேலைக்கு போக சொன்னா குறுக்கெல்லாம் பிடிக்கும், குறுக்கெல்லாம் ஒரே வலி. எதையாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கும். வீட்டமும் அப்படியே மறந்துடுற, சரி அவங்களுக்கு முடியலையே. ஆனா அந்த முடியலைங்கிறது எதனால வருதுன்னா, வானத்துல இருக்கிற பேய் இவங்களை முடியாம வச்சிருக்குது. அதனால பேயை துரத்தின புருஷனை துரத்தி டைவர்ஸ் ஆகும். பிரச்சனை பிசாசு ஆளை பிடிச்சிக்கிட்டு, ஆள் துஷ்டன் பிடிச்சிக்கிட்டு, காட்டு மிருகமே பிடிச்சிக்கிட்டு. இப்ப மிருகத்தை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மிருகத்தை பிடிச்சு வச்சுட்டு பிசாசை துரத்துறான்ட்டு பவுல் சொல்றாரு. எப்படி பேசுறாரு பாருங்களா, எவ்வளவு பெரிய பிசாசை துரத்திருக்காரு பாருங்களா. மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க. அதான் என்ன சொல்றாருன்னா, மரணத்தினுடைய கூர் அப்படின்னு என்னதுன்னா ஞானம். உலகத்துல அதிக ஞானம் யாருக்கு இருக்குன்னா பிசாசுக்கு தான். அதனால தானே நம்ம எல்லாரும் அழகா இருந்த நம்மளை எல்லாம் இப்படி அசிங்கமாகி போட்டுச்சு. என் பொண்ணு என்னை பத்தி சொன்னா, காலு கையெல்லாம் பார்த்து சொன்னா, என்ன மாதிரி வெள்ளையா இருக்குது, மூஞ்ச பாருங்க அப்படி கருப்பாரு. சொல்றேன் நானு, மரணமே கூறுங்கிறது ஞானம். அது அதனுடைய ஞானத்தினால மனுஷனுக்கு மரணத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்குதான். பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு அர்த்தம். பாதாளம் வெற்றி பெற்றுட்டே இருக்குதான். இதெல்லாம் பேய தான் சொல்லுது. பிசாசுடைய கூர் ஞானமா இருக்குது, பிசாசுடைய வெற்றி பயங்கரமா இருக்குது. இப்ப சொல்றாரு மரணமே உன் கூர் எங்க, மரணமே பிசாசே உன் ஞானம் எங்கே, பிசாசே உன் வெற்றி எங்கே. இதெல்லாம் ஏன்டா ஒன்னும் பழிக்கல, ஏன்னா நான் போராடுறேன். பிசாச துரத்துறதுக்கு நம்ம ஓடுறோம். சில பேர் பிசாசு படத்தை பார்த்து பிசாசு உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது பிசாசு தந்திரமா உள்ள கொண்டு வந்து பயத்தை காட்டி, பிரச்சனையை காட்டி, உலகத்தை பேச வச்சு அப்படியே நம்மளை கெடுத்துக்கிட்டு. அப்போ நல்ல போர் செய்றான், பிசாசோட போர் செய்றான். நம்ம எல்லாம் புருஷனோடு போராடுவோம், பொண்டாட்டியோட போராடுவோம். பவுல் சொல்றாரு, நான் பிசாசோட போராடி அது யாரை பிடிச்சி வச்சிருக்கதோ அவனை விடுதலையாக்கி விட்டுறேன். இவன் போராட்டம் என்ன, பிசாசோட போராடுறான். இவன் என்னதான் போராட்டம் அப்படின்னா, போராட்டம் பிசாசோட தான். போராட்டம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ உலகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது தான் போராட்டம். இல்லைன்னா இயேசுவை துதிக்கிறது தான் போராட்டம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை இயேசுவை துதிக்க செய்யறதான் போராட்டம். மத்தேயு 23:39 கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லணுமா. ஆனா கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவரை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு வாயில இருந்து துதி ஸ்தோத்திரம் வரமாட்டேன்னு சொல்லுதான். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு ஜாதினாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தினால வந்த கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணா அவனுக்கு ஜீவன் உண்டாகும், அழியாம போயிடும். பிசாசை துரத்துறதும் சரி, ஜீவனை கொண்டு வர்றதும் சரி, அழியாமைக்குள்ள போறதும் சரி, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறான் பாருங்க, அவன் பாக்கியவான். இந்த விஷயத்தை தான் பிசாசு உலகத்தில் இருக்கிற ஜனங்களா தெரிஞ்சு விடக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயங்களும் குருடாக்கிறது. பிசாசு வானத்திலேக்கு பாருங்க, அது என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நோயை கொடுக்குது, அழிவை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய வளையம் போட்டு யாரும் கிறிஸ்துவ ஆராதிக்க கூடாது. பெரிய திட்டமே அதான். ஆராதிச்சிட்டாம்னா, வாயை திறந்து உள்ளான மனசின்படி கர்த்தரை ஆராதிச்சிட்டாம்னா அவன் கட்டெல்லாம் அவிழ்ந்துரும்.
ஆனா அவன் ஆராதிக்க முடியல. பிசாசுடைய பெரிய தந்திரம் பாருங்க. அதான் சொல்லுது மத்தேயு 23:39 கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்படுவார் என்று சொல்ல பண்ணுவதுதான் போராட்டம். இஸ்ரவேல் அப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் கொஞ்சம் பேர் சொன்னா, நிறைய பேர் சொல்லல. சொல்ல உடையிற அரசாங்கம். துதிச்சா கட்டா வந்துடும். துதிக்காம கூடாது. பிசாசு எங்க கொண்டு கட்டிச்சு பாருங்களேன், ஆத்மாவை கட்டி வச்சுட்டு. நிறைய பேருக்கு கிறிஸ்து இயேசு பிடிக்கவும் செய்யல, பிடிக்காம ஆக்கிட்டு, பிடிச்சிருந்தாலும் ஆத்மாவை கட்டி வச்சிருக்கு. மூஞ்ச பார்த்து பார்த்து தான் சில பேர் ஆராதிப்பா. சில பேர் நல்ல பாட்டு, இந்த இசை நல்லா இருந்தா ஓகே, இல்லைன்னா அப்படி படுத்துறது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க வச்சு தான் பிசாசு நம்மளை துதிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவரை துதிக்க கூடாதபடிக்கு, உலகத்துக்கு இதை ஏற்றுக்கொள்வதுக்கு விருப்பம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கர்த்தரை துதிப்பதுக்கு விருப்பம் இல்லை. எப்போ உள்ளே கிளம்பி கர்த்தரை துதிக்கிறானோ அப்போ பிசாசு அவனை விட்டுருது. அதெல்லாம் சொல்றாரு பவுல், மரணமே உன் கூற எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க, எங்களை எல்லாரையும் பிடிச்சி கிறிஸ்துவ ஆராதிக்க கூடாதபடி என்ன தந்திரமெல்லாம் வேலை பார்த்தேன். இப்போ என்னைய உன்னால கட்ட முடியுதா? உன் ஞானம் எங்க, உன் கூறு எங்க? ஒன்றும் வேலை செய்ய முடியல. ஆனால் அது நிறைய பேர்ட்ட வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு எதுக்கு மனுஷனுக்கு போராட்டம் என்ன? கிறிஸ்துவ உலகத்துல கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருடைய வாயிலையும் கிறிஸ்துவ ஸ்தோத்தரிக்கணும். இதான் நம்முடைய போராட்டம். ஆமென். ஏன்னா கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் ஜீவன் வந்துச்சு. கிறிஸ்துவ உண்மையா சொல்றேன், முழு இருதயத்தோட யார் ஒரு மனுஷன் கிறிஸ்துவ ஆராதிக்கிறனோ அப்பவே ஜீவன் உள்ள வந்துடுச்சு, உயிர் வந்துச்சு, வெற்றி வந்தாச்சு, நன்மை வந்தாச்சு. அதுதான் சொன்னாரு 23:37 சூப்பர் வசனம். இந்த வசனத்தை பாருங்களேன். மனிதனுக்கு மனமில்லாமல் போயிட்டான். விளக்குறேன் நான். மனுஷனுக்கு மனசு இல்லையா கர்த்தரை துதிக்கிறதுக்கு? அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், மனசு இல்லாம போயிடுச்சான் கர்த்தரை துதிக்கிறது. அப்படி சொல்றாரு, நான் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனசா இருந்தேன். எப்படியாவது உன்னை நான் என் பக்கம் சேர்த்து வச்சு உனக்கு பாதுகாப்பை தந்து, ஜீவனை தந்து, நன்மையை தந்து, உயர்ந்த ஸ்தானத்துல எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ முறை வந்திருக்கிறேன். சொல்ற, பல முறை நான் இஸ்ரவேலை எருசலேமே உன்னை சுத்தி 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 வர்றேன். எப்படியாவது நீ என்னை நல்லா ஆராதிக்கணும்னு சுத்தி சுத்தி வாரேன். ஆனா உனக்கோ மனதில்லா போச்சு. ஆமென். உனக்கோ மனசு இல்லை, நல்ல தெய்வத்தை நல்ல மகிமைப்படுத்துறதுக்கு மனசே இல்லை. எவ்வளோ முறை வரேன் எருசலேமே எருசலேமே, எவ்வளோ முறை வரேன், ஆனா உனக்கோ மனசு இல்லை. பரிசுத்தமாய் ஆராதிக்கணும்னா நான் இந்த உலகத்துல இது நடக்காத ஒரு விஷயம். ஆமென். அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகிலே கூட்டி சேர்த்து கொள்ளுவண்ணமாக. இது சூப்பர். அதாவது என்னன்னு, இந்த கோழி இருக்கு பாருங்க, அது தன் குஞ்சுகளை சிறகுல சேர்க்குது இல்லையா? அது என்ன அர்த்தம்னா, கோழி ஸ்ட்ராங்கு தான், ஆனா குஞ்சு வீக்கு தான். ஆமென் சொல்லுங்களா? கோழி ஸ்ட்ராங்கு தான், குஞ்சு வீக்கு தான். நீங்க நம்ம எல்லாருமே குஞ்சுகள். குஞ்சுகள். அவர் சொல்றாரு, எத்தனை முறையுமே எருசலேம் உன்னை கூட்டி சேர்க்க ஆசையா இருந்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குங்களை கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுவண்ணமாக தான் இல்லையா? நீ எல்லாம் பெரிய மிருகங்களை எதிர்த்து நிக்கிற ஒரு கோழி கிடையாது. நம்ம எல்லாம் சின்ன காக்கா வந்தாலே தூக்கிட்டு போயிடுற கோழிகள் தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னு சின்ன பாவம் வந்தாலே நம்ம அவுட்டு. ஆமென் சொல்லுங்களேன். சின்ன சண்டை வந்தாலே நம்ம அவுட்டு. சின்ன போன் கால், நீங்க அழகா இருக்கிறீங்க, அவுட்டு. சின்ன போன் கால், உங்க மெசேஜ் சூப்பரா இருந்து, அவுட்டு. மனுஷன் அவுட்டு. ஆனா அவர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும், நீ மோசமான ஆளா இருந்தாலும், விலகினமான ஆளா இருந்தாலும், உன்னால முடியாதவனாக இருந்தாலும், நான்ல சேர்த்து கொள்றேன். தாய் குஞ்சில சேர்த்து கொள்ளுது. உனக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த ரெக்கைக்குள்ள வந்து அந்த சூட்டுல, அந்த வெக்கையில, அந்த அபிஷேகத்துல, அதான் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த கோழி வந்து அப்படியே ரெக்கையை போட்டு சுத்தி குஞ்சுகளை பிடிச்சிச்சுன்னா அதோடைய வெப்பத்துல உள்ள அப்படியே இருந்துடும். ஒண்ணு கேடகம் மாதிரி பாதுகாக்கும், இன்னொன்னு அதுகிட்ட இருக்கிற வெப்பம் அதை வந்து ஸ்ட்ராங் படுத்துது. அப்படிதான் சொல்றாரு, நீ மோசமான ஆள் தான், நானும் மோசமான ஆள் தான். ஆனா தேவன் அவரை ஆராதிக்க கூப்பிடும் போது நல்ல முழு மனதோடு அவரை ஆராதிச்சா அவர் சேர்த்து கொள்றாரு. அவருடைய அக்கினி நம்மளை மேல வந்து விழுது, பிசாசுக்கு பாதுகாக்கிறாரு. நாம ஜீவனுக்குள்ளாக அடைந்து விடுகிறோம், அழிவுல தப்பிடுறோம். கோழி தான் குஞ்சிகள் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னை எடுக்க விடாதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நாலாம் சந்திர பக்கத்துல போவேன், அது 10 குஞ்சு இருக்கும்,
ஒண்ணுகிட்ட போனா 8 9 விட்டு டக்குன்னு தாண்டி வந்து நம்மள ஒரு கொத்து போடு அப்படி போடுறது. அந்த கோழி முக்கால் பறக்காது. ஆனா அந்த குஞ்சுகளை எடுக்கும்போது அதோட வீரியத்தை பார்த்தா பயங்கரமான வந்து குத்தும். அப்படிதான் கத்த சொல்றாரு. அது அது குஞ்சுகள் எப்படி கோழி பக்கத்துல ஜாயின் பண்ணுதோ, பலகீனமான குஞ்சுகள் எப்படி கோழி பக்கம் ஜாயின் பண்ணுதோ, அப்படி பலகீனமான மனுஷனை தெய்வத்தோடு கூட நல்லா துதிச்சு ஆர்ப்பரிக்கும் போது அவருடைய வல்லமை நம்ம மேல விழுது. அழிவுல இருந்து பாதுகாக்கிறார். ஏமேன்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்லிட்டு இன்னொரு சொல்லுவார் 37ல, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. நம்மலாம் எப்படின்னா தீர்க்கதரிசிகள்லாம் என்னதான் சொன்னாலும் அடிச்சு கொல்லும். ஆனாலும் என்னைய மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஓரளவு நியாயமா ஒரு விஷயத்தை கொண்டு போகும் இல்லையா? மனுஷனுக்கு ஜாயின் பண்ண மாட்டோம், குடும்பம் உறவும் ஜாயின் பண்ண மாட்டோம், கொண்டு போவோம். பலமுறை பல்லாயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவை உலகத்துல கொண்டு சேர்த்து அவரை துதிக்க வைப்பதற்கு இறந்தே போயிருக்கிறாங்களாம். ஆமென். அதான் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டம் போராடு. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லும், யூ ஜாயின் வித் மீ இந்த ஸ்ட்ரகிள். நீ என்னோட கூட இந்த போராட்டத்துல சேர்ந்துக்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கிறிஸ்துவை துதிக்க வைக்கிறதுக்கு பல முறை பவுல் பல அடிகள் பட்டார், கொல்ல கூட பட்டிருக்கிறார். நீங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரன துதிக்க பண்றதுக்கு கொஞ்சமா முயற்சி பண்ணணும். நம்ம வேலையாத்தான். நம்ம நல்லா துதிக்கணும். நம்மளை சார்ந்து இருக்கிற ஜனங்களை துதிக்க பண்ணாலே ஜீவன் ஆட்டோமேட்டிக். இயேசுவை துதிச்சாலே வந்துருதுங்க. சின்ன பிள்ளைங்களை தண்டிக்கலாம், பெருசா வளர்ந்த பின்ன தண்டிக்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்? பிசாசு பிடிச்சி உச்சி குடி ஆட்டிட்டு கிடக்கு. இப்ப அவனை பிடிச்சி 4 வாங்குவாங்கன்னா குடும்பம் சரியாயிரும். ஆனா ஜெபிக்கணுமே, துதிக்கணுமே, பாடணுமே, கர்த்தர் கர்த்தர்னு சொல்லணுமே. இருதயம் வரணும். வந்தாதான் போராட்டம். நம்ம தான் போராடணும். நல்ல போராட்டக்காரன் விஷயம் தெரிஞ்சும் போராடுறான். விஷயம் தெரிஞ்சாதவன் குற்றம் குறைன்னு சொல்லிட்டு படுத்துடுறான். பெட்ல நல்ல தூக்கம். ஆமென் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட இந்த ஆவிக்குரிய பிரசங்கம் துதிக்காதவங்களுக்கு ஒரு தூக்க ஆராதனை மாதிரி. பிரசங்கம் பண்ண தொடங்கின உடனே நிறைய பேர் அப்படியே தூங்கிடுவாங்க. என்னோட வேலை கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். வருத்தப்பட்டு என்ன கிடைக்க போகுது? கவனப்பட்டு என்ன கிடைக்க போகுது? கர்த்தரை ஆராதிங்க இந்த இன்ட்ரெஸ்ட். அதாவது நான் சொல்லுவேன், எதுல இன்ட்ரெஸ்ட் வச்சுமோ இல்லையோ இந்த விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். கர்த்தர் ஆராதிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். கண்டிப்பா கர்த்தர் பல மடங்கு நன்மைகளை திருப்பி தருவார். ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் வரல. பழைய காலங்கள்ல ஆராதிச்சாங்க பாருங்களேன் கர்த்தர். வெறும் கொட்டு. ஆமென் சொல்லுங்களேன். வெறும் கொட்டு தான். சர்ச்சைக்கு போனீங்கன்னா அடிக்கிற அடியில ஆட்கள் துள்ளும் மேலங்கில்லை. எந்த அளவு விசுவாசம் வந்துச்சுப்பாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியம் கிடையாது. ஜீவன் இந்த சத்தியம் கிடையாது. அவங்களுக்கு அழியாமைக்கு தான் சத்தியம் இருந்துச்சு. ஜீவனை பத்தி சத்தியம் அவங்களுக்குள்ள வேலை செய்யல. நித்திய ஜீவனை பத்தி தான் இருந்துச்சு. இந்த பூமியில நன்மைகளை தர்றங்கிற சத்தியம் இல்லாம போனதுனால அவங்க அதை எடுத்துக்கொள்ளல. ஆனா நித்திய ஜீவனுக்கு அடிக்கிற அடியில நித்திய ஜீவன் போயிட்டாங்க. அவங்க உண்மையை சொல்றாங்க. அடிச்ச சபையில போட்ட கொட்டுல அவனுக்கு துள்ளல எல்லாம் அப்படி நேரம் நித்திய ஜீவன் போயிட்டான். வேணா நீங்க பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிழவமார்கள்லாம் பெந்தோஸ்ல போனவங்கலாம் நித்திய ஜீவன் தான் நடக்கும். பயங்கரமா நின்னாங்க. இப்போ அப்படி இன்னைக்குள்ள நம்மளுக்கு சைக்கிள். என் காலத்துல தான் சைக்கிள், மாட்டு வண்டி, பைக்கு. நான் பைக்கு சூப்பர் பைக்குங்கிறது ஸ்டார் சிட்டி தான் என்னுடைய காலத்துல சூப்பர் பைக். அப்புறம் ஒரு 10 வருஷத்துல பாருங்க ஸ்டார் சிட்டில போய் யாருமே எடுக்கிற கிடையாது. எல்லாம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி. மொபைல் நம்ம காலத்துல வந்துச்சு, உச்சம் தொட்டாச்சு. இனி மொபைல் வந்து கண்ணாடியில தான் கொண்டு போக வேண்டியது. பஸ் ஓட்ட பஸ். இப்போ பஸ் ஃபுல்லா கண்ணாடி இருக்குது. புதுசாக இறக்கிருக்கிறாங்க. கீழே இருக்கிற இது மட்டும்தான் இரும்பு, மிச்சம் எல்லாம் கண்ணாடி. அவ்வளவு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அன்னைக்கு ஒண்ணு இல்லாதவன் நித்திய ஜீவன் போனா, இன்னைக்கு மொபைலை திறந்தா இதுவரை நடத்தி. அன்னைக்கு பாட்டு கேட்கணும்னா சர்ச்சுக்கு தான் போகணும். இன்னைக்கு அப்படி இல்லை, கையில தட்டி விட்டாலே போதும். கூடுமே எல்லாம் கூடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஆடியோ, இப்போ வீடியோ. என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தாங்க பாருங்க. ஆனா யாரும் சர்ச்சில் வந்து ஆராதனை ஸ்பெஷலா மாறல. நான் சொல்றேன், நீங்க சர்ச்சு எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்க வரீங்க. சில பேர் மட்டும்தான் சர்ச்சு எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்க வராம கர்த்தரை ஆராதிக்கிற வரா. அவன் குடும்பம் நல்லா இருக்கு.
சர்ச்சை எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்க வர்றவங்க நல்லா வருவாங்க. எப்படியாவது இந்த கிறிஸ்துவ உலகத்துல மனுஷனை துதிக்க வைப்பதற்கு நல்ல போராட்டத்தை போராடுங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை துதிக்க வைக்கிறதுக்கு போராடுங்க. உங்க கணவனை நல்லா துதிக்க வைக்கிறது போராடுங்க. ஜீவன் உண்டு. கிறிஸ்து இயேசு தான் ஜீவன். அவரை துதிக்கும் போது வந்துருது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சவன் துதிப்பான், நல்லா ஜெபிப்பான், விடிய காலம் எந்திப்பான், காலையில் எந்திப்பான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் துதிச்சாச்சு. எதாவது நடந்துச்சா? எல்லாற்றை விட பெருசு கிறிஸ்து. கிறிஸ்துவ உள்ளத்துல இருந்து ஆராதிச்சா வாழ்க்கை மாறுதுன்றார். ஒருவன் கிறிஸ்துவை துதிக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளாக ஜீவன் வர்றது கஷ்டம். என்ன பவுலுக்கு தெரியாதா? ரோமர்களுக்கு தெரியாதா? உலகத்திலே அதிக வல்லரசான ரோமனுக்கு தெரியாதா? எத்தனையோ முறை வல்லரசாயிருக்கு ரோம், அவனுக்கு தெரியாதா? பவுல் இருக்கும்போது அவன் தான் வல்லரசு. தாவீது இருக்கும்போது அவன் தான் உலகத்தை ஆண்டான். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தவங்கள தான் அந்த உலகத்தை ஆண்டது. அமெரிக்கால வல்லரசு, பிரிட்டிஷ்ல வல்லரசு, யூதேயா தேசம் தான் எப்பொழுதும் வல்லரசு. அவனுக்கு தெரியாதா எது இருந்தா நம்ம வாழ்வோம் நல்லா வருவோம்னு? அவனுக்கு தெரியும். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஜீவன். வேற என்னது வந்தாலும் தற்காலிகம் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள பாவம்ங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. கிறிஸ்து வந்தா மட்டும்தான் பாவம் போகும். பாவம் போனாதான் எதையும் சேர்க்க முடியும். இல்லைன்னா கொள்ளடிச்சு தான் இருக்கணும். பவுல் சொல்றாரு ரோமாபுரியில, அன்னைக்கு ரோமர்கள் பெரிய வல்லரசா இருந்தாங்க. அன்னைக்கு பவுல் சொல்றாரு எருசலேமை பார்த்து, நீங்களாம் ரோமரோட சேர்ந்து இருந்துருங்க, அப்போ பணக்காரனா எல்லாம் அப்படின்னு சொல்லல. யாரு எந்த அளவு போனா என்ன, உலகத்துல எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான இருந்தாங்க, கிறிஸ்துவ துதிச்சா ஜீவன். அந்த பிரமாணத்தை பாருங்க. கிறிஸ்துவ துதி. ஏழையா இருந்தாலும் கவலைப்படாத, கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் கவலைப்படாத, நோயில இருந்தாலும் கவலைப்படாத. கிறிஸ்துவ துதி, பிசாசு போகும், நன்மை உண்டாகும், சேனையெல்லாம் மாறும். கிறிஸ்துவுக்காக நீ கிறிஸ்துவ ஒருட்ட சொல்றதுனால, உங்க கணவன்கிட்ட சொல்றதுனால, உங்க பிள்ளைகிட்ட சொல்றதுனால, அதனால ஒரு தீங்கான காரியங்கள் வந்தா அதை அனுபவின்றார். இப்போ இங்க என்ன பிரச்சனைன்னா, இப்ப நான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யற பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அதை அனுபவிக்க மாட்டேன்றேன். அதை விட்டுட்டு ஓட பாக்குறேன் இல்லையா? கிறிஸ்துவுக்காக நான் களத்துல இறங்கியாச்சு. இப்ப எனக்கு பிரச்சனையே தீங்கு தான். என்னை தூக்கி தீங்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருக்குது. ஆனா பின்பு நன்மை வரும். ஆனா அந்த நன்மைக்கு முன்னாடி தீங்கு வருது. நம்ம என்னதை ஏற்றுக்கொள்றோம்னா, நம்ம பிள்ளைங்களை எங்கேயாவே தப்பு பண்ணிட்டு வந்தா அதை ஏற்றுக்கொள்றோம். சார் நம்ம பிள்ளைங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? அதை ஏற்றுக்கொள்ளாத. அதுக்கு 4 மிதி. பைபிள் 4 மிதிங்க, சொல்லுங்க, மிதிங்க, 4 மிதி. பிள்ளைங்க தேவையில்லாத பிரச்சனை போயிட்டு வந்தா 4 இடி, முதலே இடி. ஆனா கர்த்தரை நீ துதிக்க சொல்லும் போது பிரச்சனைகள் வந்து உங்களை மிதிக்குது, அதான் அனுபவி. எதை அனுமதிக்கணும் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிற கிடையாது. ஆனா எது அனுபவிக்க கூடாத அதை அனுபவி. என் பிள்ளைங்களுக்கு 1000 கோடி ரூபாய் சேர்த்து வச்சாலும் அது கிறிஸ்துவ என்னைக்கு உள்ள துதிக்குதோ அன்னைக்கு மாற்றிட்டான். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாக்கிந்த எண்ணம் இருக்கும். என் பிள்ளை உண்மையாட்டே கர்த்தரை ஆராதிச்சுட்டா, பரிசுத்தரை ஆராதிச்சா, நான் சொல்றேன், அப்புறம் உங்க பிள்ளைங்க நீங்க மேய்க்கே வேண்டாம், கர்த்தர் அதை வைப்பார். அந்த ஒண்ணுதான் நம்முடைய வேலையா இருக்கும். நம்ம பிள்ளைங்கள் கர்த்தரை உண்மையா ஆராதிக்கும். அந்த ஒண்ணே செஞ்சுட்டா போதும். இனி அவங்களுக்கு வேலையும் சரி, ஜீவனும் சரி, என்ன வேணாலும் கர்த்தரை கொடுப்பார். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உலகத்துக்கு சொல்லு, உலகத்தை துதிக்க பண்ணிரு கர்த்தரை, அவன் நல்லா வந்துடும். நீ ஒண்ணு செய்யாண்டாம், நீ எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆனா கிறிஸ்துவ துதிச்சா கிறிஸ்து கொடுத்தா 10. அதனால எல்லாரும் கிறிஸ்துவ துதிக்க பண்ணணும் கட்டளிடுறாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறது, நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை மட்டும் துதிக்க வச்சாலே போதும். ஏமே தானே பொங்கி கவிழும் ஆசீர்வாதம், பொங்கி கவிழும். எங்க வேலை உலகத்தை பொழுது கர்த்தட்ட கொண்டு விடுறணும். ஆனா நீங்க உங்க குடும்பத்தையாவது குறைஞ்சபட்சம் கிறிஸ்துவ துதிக்க பண்ணுங்க, ஜீவன் கடந்து வரும். அப்படி செய்யும்போது கர்த்தரை துதிக்க பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. சர்ச்சைக்கு வா அப்படி சொல்லி பாருங்க, வசப்பாடுவான். நீங்க போனீங்களே, என்னத்தை கொண்டு வந்தியே? உங்க புருஷன் தான் போயிருக்கிறாரு, அவர் குணம் மாறலையே. ஆமேன். அப்பா இதுக்கு பெந்தோசு போறாரு, வீட்டில் போயிட்டு வந்து சட்டை தான் போடுறாரு. அம்மா இதுக்கு பெந்தோசு போகுது, அது பிரயோஜனமே இல்லை, போய் தேவையில்லாம போகுது இல்லையா? தீய சொல்லுக்கள், குற்றம் சொல்றது, இது எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனா அதை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத, சொல்லிட்டே ஆமே. அந்த தீங்குக்கு பயப்படாத.
சங்கீதம் 27:5 சொல்லுது, தீங்கு நாளில் அவர் உன்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார். சொல்லிட்டே எரியான்ற கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. கட்டளை கொடுங்க, அதுக்கு ஆர்டர் கொடுங்க, பாடுறா துதி. நான் அதுக்கு சொல்லுங்க, சும்மா இருக்காதுன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதி, 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதி. ஜீவன் வரும் ஆராதி, ஜீவன் வரும் ஆராதி. சங்கீதம் 49:5 சொல்ற, என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன? இல்லையா? அவர் சொல்றாரு, நம்மளுக்கெல்லாம் தீங்கு சூழ்ந்து கொள்ளுதா இல்லையா? கர்த்தரை ஆராதிக்காம என்ன செஞ்சாலும் வாய்க்கல, எல்லாம் வேஸ்ட். தொடக்கம் இதை சூப்பரா இருக்குது, முடிவு முடிச்சு விட்டுருது. கர்த்தரை ஆராதிக்கிறதுனால நான் சொல்ல, அதாவது என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாளில் நாம் பயப்பட வேண்டியது என்ன? நான் கர்த்தரை நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தா தீங்கு என்னதான் சூழ்ந்து கொண்டாலும் நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன். இப்போ ஒரு 4 பயணம் சொல்ல பாருங்களா, நல்லா இருக்கு. 1 நெருக்கம், 2 துன்பம், 3 தள்ளப்படுது. இந்த 3 சொல்லிட்டு பாருங்க. தீங்கு அனுபவிக்கும் சொல்றாருல, எப்படிலாம் தீங்கு அனுபவிக்கும்? கண்டிப்பா நெருக்கம்னு ஒண்ணு வருன்றார். ஆமென். ஒரு கிறிஸ்தவனுக்கு நெருக்கம்னு வரும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வருது. 8:9 சொல்றாரு, நெருக்கம் எங்களுக்கு வருது, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எங்களை போட்டு எப்பக்கம் 4 பக்கம் போட்டு இடுப்பை போட்டு குத்துன்னு குத்துறான் பிசாஸ். ஆளை வச்சு அவனு குத்துறான். ஆமென் சொல்லுங்களேன். பயங்கர பிரச்சனை, நெருக்கம் தாங்க முடியல. அவர் சொல்றார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறதில்லை. அதாவது அப்படியே எங்களோட நெருக்கி 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 அப்படியே புளிஞ்சு எடுத்து அப்படியே ஒண்ணு இல்லாம எங்களை ஆக்க போறது கிடையாது, இல்லையா? நாங்க ஒடுங்கி போறதே கிடையாதுன்றார். அது என்ன சொல்றாரு அப்படின்னு, நல்ல பிரச்சனைகள் வருது, காணக்கூடாதவரை பலமா பிடிச்சி ஆரம்பிக்கும். ஆமென். பல பிரச்சனை, பல பாடு, சர்ச்சுக்கு போக கூடாதுன்றான். திடீர்னு ஃபாதர் வந்து கையை பிடிச்சிடுறாரு. திடீர்னு அன்பிய தலைவி வந்து சொல்லி கொடுத்துரும் சொல்றான் ஊர்ல. 4 பக்கமும் பிரதர் வரைக்கும் சில நேரத்துல இருந்து சொல்லிடுறாரு. ஊர் தலைவர்கள் ஊர்ல கொள்ளடிச்ச தேங்காயெல்லாம் கொள்ளடிச்சு பணக்காரனவங்க அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க காணிக்க போட்டு ஊர்ல சேரட்டு, அதை நாங்களே கொள்ளடிப்போம், ஊரை விட்டு போவாதீங்கன்னு பல பேர் நெருக்கிறான். ஆனா பவுல் சொல்றாரு, நான் ஒடுங்கி போறது கிடையாது. அவங்க 4 பக்கம் வந்து இடிச்சாலும் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் கர்த்தரா தான் துதிப்பேன். பவுலை பத்தி பேசுறான், நீ பேசுற வந்து எப்படி ஆசியா கண்டம் முழுவதும் நீ வந்து கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு 2ல 1 பார்க்கணும் தான் சண்டை வருது. அவர் சொல்ற, நீ என்ன வேணான்னு சொல்லு, நான் 2ல 1 பார்க்காம போக மாட்டேன். நான் நெருக்கப்பட்டு எந்த நெருக்கத்திலையும் நான் ஒடுங்கி போறதே இல்ல நான் பின்னிட்டு திரும்ப பார்க்கறதே இல்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவதில்லை. சில பேரை நெருக்கி பார்ப்பாங்க, ஸ்ட்ராங்கா அனுப்பான். சில பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஆமென். கலக்கம் அடையும் போது மனம் உடைஞ்சி சேர்ந்துடுறான். இப்போ சர்ச்சுக்கு 2 பேர் வராங்க, அந்த 2 பேருடைய அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறாங்க, புரியுதா? இப்போ அவன் சொல்லிடுவான், அடக்கெடுக்க மாட்டோம். உடனே உள்ள ஃபீல் கொந்தடிச்சு கலக்கம் வந்துடுது. அப்பா, நம்ம அப்பா உண்டு அப்போ ரோட்ல புதைக்க முடியும்? சொல்லுங்க, நம்ம அப்பா வந்து ரோட்ல புதைக்க முடியும்? நம்ம அம்மாவை எடுத்து வந்து எங்க கொண்டு புதைக்கிறது? கலங்குது உள்ளுக்குள்ள. இங்கிலீஷ்ல டேர் வயிற்றுக்குள்ள கிடந்துட்டு, பெதஸ்தா குளத்துல பூதம் வந்து குளத்தை கலக்கின மாதிரி வயிறு உள்ள ஒரே கலக்கம், எங்க கொண்டு அடக்கம் பண்றது? இந்த அப்படியே மனம் முறிஞ்சி நிறைய பேருடைய அம்மா மாதிரி அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு யோசனை, பெந்தகோஸ்து பரம இந்த கிழவியை யார் அடக்கம் பண்ணுவா? ஆமென். சபைக்கு வந்துட்டு யோசிக்கிறது, ஜீவனை பத்தி சிந்தினா அடக்கத்தை பத்தி சிந்திக்கிறது. முதல்ல நெருக்குது, சில பேர் தப்பிடுறாங்க, பாடா நான் இப்படி பெந்தகோஸ்து தான் போகணும். இப்ப மறுபடியும் கலக்கம், என்ன பண்றது தெரியலையே. கலக்கத்துல நிறைய பேர் இருக்கிறான், என்ன பண்றது தெரியலையே. எங்க அம்மாவதுக்கு ரோட்ல போட முடியுமா? எங்க அம்மாவதுக்கு அங்க போட முடியுமா? ஆமென். கிறிஸ்துவ தைரியமா ஆராதின்னு நீ கிறிஸ்துவ போய் உலகத்துக்கு சொல்லி அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவ ஆராதிக்கட்டுன்னு ஒரு மைண்டை கொண்டு வான, நீ சின்ன கலக்கம் வந்த உடனே அவனுடைய மதத்துல போய் சேர்த்துக்கிற. அவர் சொல்றாரு, நான் மனம் முறிஞ்சு போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்களா. நான் மனம் முறிஞ்சு போக மாட்டேன். அவன் எடுத்து அடக்கம் பண்ணுவான்.
அவங்க அங்கதானே இருக்கிறாங்க, அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. அடுத்து சொல்றாரு, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. அவர் சொல்றாரு, முதல்ல நெருக்கத்தை கொடுக்கான், அப்புறமா கலக்கத்தை கொடுக்கான், அப்புறமா துன்பத்தை கொடுத்துட்றான். சொல்லுவோம் எப்படி கொடுக்குறான் பாருங்களேன். பெந்தகோஸ்துல பெரிய நீங்க எங்க ஊர்ல மீன் விற்கக்கூடாது. எங்க ஊர்லாம் அப்படி வந்துச்சு. இந்த கடற்கரை கிராமம்னு பாருங்க, பெந்தகோஸ்துக்கு போனா ஊர்ல மீன் விற்கக்கூடாதான், பெந்தகோஸ்துக்காரங்க ஊர்ல கடலுக்கு போகக்கூடாதான், ரேஷன் அரிசி தரமாட்டாங்க. நம்ம வீட்டுல நம்ம போய் இருக்க முடியாது. நீ இந்த ஊர் கிடையாது, நீ இந்த ஊருக்காரன், நீ வெளியே போ. ஊர் என்ன இவன் ஊர் மாதிரி? அரசாங்கம் தான் ரோடை போட்டு தண்ணியை கொடுத்து பேரை வச்சு அதுதான் எல்லாம் கொடுக்குது. ஆனா இவன் வந்து பேயை வணங்கிட்டு சொல்லுவான், நம்மள வந்து நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஊருக்குள்ள நீ வரக்கூடாது. இதுக்கு நல்லதை கெட்டது தெரியாம சாரத்துல கட்டி கட்டி இடுப்புல கட்டி எத்தனை பேர் ஓடிருக்கான் தெரியுமா ஊர்ல சண்டைக்கு. பெந்தகோஸ்துக்காரன் எப்படி நம்ம ஊர்ல பேசலாம்? உங்க ஊர் கிடையாது, அது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டது. அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஊரை காலி பண்ணிட்டு ஒண்ணு கட்டி வச்சாலும் யாரும் கேட்க முடியாது. நான் சொல்லுவேன், எவ்வளவுதான் நீ துன்பப்பட்டாலும் என்னை படுத்தினாலும் நான் கைவிடுறது இல்லை. தேவனாலும் கைவிடப்படுறவன் அல்ல. நான் கர்த்தரை பிடிச்சிக்குவேன். ஊருக்கு பயந்தவன்லாம் நித்தியஜன் போக முடியாது. துன்பத்துக்கு பயந்தவன், கலக்கத்துக்கு பயந்தவன், நெருக்கத்துக்கு பயந்தவன் போறதே கிடையாது. அடுத்து சொல்றாரு, 4வது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. சில பேருக்கு அடி உழுதுன்றார், அடிச்சு கீழே தள்ளி போட்டுறார், தீங்கு பல மாதிரி வரும். ஆமே, அனுபவி. நல்ல போர்ச்சேகவர பின்னிட்டு தெரிய மாட்டான். எத்தனையோ பட்டைகள், குண்டு, தடி, தீவெட்டி எல்லாம் வரும். நான் கர்த்தரை விட்டு ஓட மாட்டேன். கர்த்தரை தான் துதிப்பேன். நான் கர்த்தரை துதிச்சா சுபாவம் மாறும். கர்த்தரை பாடு நான் நன்மைகள் கடந்து வரும். கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இருதயம் தேவனுக்குள்ள பரிசுத்தம் அடை, நீதி உண்டாகும், நல்லதெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் ஆராதிக்க முடியல. வீட்டுக்குள்ள மொத்தம் இருக்கிறது 4 படம். அந்த 4 படத்தை எடுக்கிறதுக்கு சில வீட்டில் ஒரு பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுத குடும்பங்க. போட்டாவை எடுத்த நீ கெட்ட, இதுக்கே பயந்தா ஊருக்காரன் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் போட்டா எடுக்க பயம், சர்ச்சுக்கு வர்றது பயம், எப்படி தப்ப போகிறோம்னு தெரில. 2 Corinthians 4 அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே அழகாக போட்டிருக்கும், நாம் காண்கிறத ஆராதிக்கிறவர் அல்ல, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூடாதோ நித்தியமானவைகள். இந்த காணக்கூடாதவைகளை ஆராதிக்கிற நம்மளுக்கு இதெல்லாம் லேசாக மாறி போயிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க உலகம் காணுங்கிறத ஆராதிக்க சொல்லி அதில் மாட்டினீங்க, செத்தீங்க. இதை மாட்ட வைக்குது. நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மற்றவங்களும் ஸ்ட்ராங் படுத்தணும். 4 போட்டாவை எடுத்து உடச்சி எரிச்சு போடணும், அவங்க முறுமுறுப்பாங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு சின்ன விஷயத்துக்கு பிடிச்சி நிற்க முடியலையே நம்மளால. நம்ம பிள்ளைய ஒரு இந்த வீட்டுக்கு நம்ம விடக்கூடாது, பிடிச்சி நிற்க முடியலையே நம்மளால. அவன் பேக்கி பார்ப்பான், இந்துக்காரன கிறிஸ்துவ வெறுப்பான், இதுக்கே பிடிச்சி நிற்க முடியலையே. நீங்க எல்லாம் போறது எங்க போறீங்க தெரியுமா? நீங்க கல்யாணம் போயிட்டு எங்க போயிட்டு வந்தீங்க? கிறிஸ்துவ வெறுக்கிற வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. கிறிஸ்துவ சொன்னா தூசிப்பான். பக்கா பேயாடுற வீட்டுக்கு உறவெல்லாம் வச்சு எல்லாம் கடவுள் விட்டுறாது. நம்ம நினைக்கிற ஆட்கள் நித்திய ஜீவன்ல இருக்காது. ஆண்டவர் சொன்னாரு, படிச்சுக்கிறீங்க, நீதிமான்கள் அல்ல நித்திய ஜீவனுக்கு போறது, விபச்சாரக்காரனும் கொலைகாரனும் அங்க நிற்பான். நீங்க நினைக்கிற நீதிமான்லாம் அங்க இருப்ப நினைக்கிறீங்களா பாருங்க, அவன் அங்க இருக்க மாட்டான். பக்கா வேஷத்தனம் பண்ணி மனம் திரும்பினவன் தான் அங்க நிற்பான். இங்க நல்லவள மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற அங்க போய் சேர முடியாது. பெரிய பெரிய கொலைகாரன் மனம் திரும்பி அங்க நிற்பான். ஏன்னா அவன் மனம் திரும்பினா மறுபடியும் வரமாட்டான். நடிச்சிட்டு இருக்கிற எல்லாம் இங்கே தான் கிடக்கும். பைபிள் சொல்றது, நான் சொல்றேன். நம்ம யாரும் அங்க பார்க்க இவன்லாம் அங்க வரமாட்டான்னு நினைக்கிறோமோ அவன் தான் அங்க நிற்பான். யாரெல்லாம் அங்க இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அங்க அவன் இருக்க மாட்டான். நம்ம நினைப்பின்படியெல்லாம் அங்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்காது. ஸ்ட்ராங்கா கர்த்தருக்கு அவர் ஓட்டும். கர்த்தரை ஒருத்தன் தூசிச்சா அவன் கடவுளா இருந்தாலும் சேரக்கூடாது, அவன் தான் நிற்பான். தாவி சொல்றாரு, கடவுளை கடவுளை ஆராதிக்கிற எல்லாரும் எனக்கு சிநேகிக்கிறேன், கடவுளை வெறுக்கிற எவனும் எனக்கு வேண்டாதவனா இருக்கிறான். கடவுளை வச்சிருந்தாப்பா, கடவுள் இல்லைன்னா வேண்டாம். உறவெல்லாம் இங்கே வரக்கூடாது. உங்க உறவுகள் கஷ்டப்பட்ட நீங்க கொடுங்க, அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு போகாதீங்க.